கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நிர்மல் லாட்டரி கெஸ்ஸிங் ட்ரா நம்பர் 412 ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் கேஎல் டைமண்ட்ன்ற பேக்கில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்போ தான் நம்ம போடுற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வரும். அதாவது மெம்பர்ஷிப்கான ஒரு கெஸ்ஸிங் கொடுக்குறோம் இல்லையா, அந்த நம்பர் உடனுக்குடனே வரும். அதனால தான் ஜாயின் பண்ணுங்கன்றேன். அதுக்குரிய லிங்க் வேணால் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன். ஓகேங்களா? மறக்காமல் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது 27/12/2024 699 ரிசல்ட்டு. நம்மளுடைய கார்னியா ப்ளஸ் லாட்டரிக்குரிய ஒரு ரிசல்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 699 ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம நிர்மல் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி கார்னியா ப்ளஸ்க்குரிய ஒரு லாட்டரி ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம். ஓகேங்களா? 699 ரிசல்ட் பார்த்துக்கிட்டோம்னா 699 699. ஓகேங்களா? இதில் நமக்கு ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங். ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு 3 டிஜிட் அடிக்க வேண்டியது. 3 டிஜிட் பாக்ஸில் வந்து எப்படி போட்டிருக்கோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 692 போட்டிருக்கோம். ஓகேங்களா? அதுபோக இந்த மெம்பர்ஷிப்கான ஒரு கெஸ்ஸிங், வீடியோக்கான ஒரு கெஸ்ஸிங். ஓகேங்களா? இதில் பார்த்துக்கிட்டோம்னா மெம்பர்ஷிப்பில் ஆல்போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் 9 பாஸ். 9நாலே பிசி நம்மளுக்கு பாஸ். ஏன்னா 2 9 வந்துடுது இல்லையா? வீடியோட அல்டிமேட்டு 6 பாஸு, 9 பாஸு, 9 பாஸு வீடியோவில். இப்போ இந்த 2 நம்பரையும் மேட்ச் பண்ணிங்கன்னா 9 வந்து உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டான ஒரு நம்பராக உங்களுக்கு வந்துடும். அதை நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணால் கூட ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங்கை நீங்கள் தட்டி தூக்கலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி ரிசல்ட் பார்த்துக்கிட்டோம்னா 427 அதுலேருந்து எடுத்து தான் 6 9 5 இப்படி எடுத்தோம். பட் ஆனால் 5க்கு வேலையே இல்லை. 6 9 3 டிஜிட் முடிஞ்சு. ஒரு 3 டிஜிட் தான் வால் போர்டு, ஒரு 3 டிஜிட் வின்னு தான். நம்ம ஓப்பனாக சொல்லணும்னா 9 6 கொடுத்துருக்கோம். அது நம்மளுக்கு ஒரு 3 டிஜிட் வின்னிங் தான். ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய, அதிகபட்சமாக ஓரளவுக்கு எல்லா கெஸ்ஸையும் கேட்ச் பண்ணியாச்சு. என்ன ட்ரிக்ஸில் அடிக்கிறான்றது ஓரளவுக்கு கேட்ச் பண்ணியாச்சு. இன்னும் கன்ஃபார்ம் மட்டும் பண்ணல. ஓரளவுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா அதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எடுத்து சும்மா தட்டி வேறு லெவலில் விளாண்டுடலாம். அவ்வளோதான், நம்ம தான் அடுத்து. வேறு ஒன்றுமே இல்லை. ஈஸியாக அடித்து தட்டி தகட்டிடலாம். அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ வாங்க, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டோம்னா நிர்மல் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் இறங்கிடுவோம். ஓகேங்களா? நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கனை கிளிக் பண்ணாமல் மறந்துடாதீங்க. மறக்காமல் கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒரு 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங் தான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 1 நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 063. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 1 நம்பர் 063. ஓகேங்களா? 857 857. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 029. என்ன மறுபடியும் 9 வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குது. 50க்கு 50% இருக்குது. ஓகேங்களா? போக போக அது எத்தனை பெர்சன்டேஜாக கூடுதுன்றதை டீட்டெயிலாக பார்த்துருவோம். அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இந்த 032. இது ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக வரக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா? அதனால் இதை மார்க் பண்ணுறேன். அதை வந்து நீங்கள் ஒன்ஸ் எடுத்துங்க. நம்ம கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆதான்னு பார்த்து அந்த நம்பர் லிமிட்டாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள். இப்போ அடுத்து பார்த்துக்கிட்டோம் 387. அப்படி இல்லைன்னா 385 போட்டுக்குங்க. ஓகேங்களா? ஏன்னா இப்படி உள்டாவாக கூட மாறலாம். 583 இல்லைன்னா 538 இப்படி கூட அடிக்கலாம். ஓகேங்களா? இது நம்மளுடைய ஃபாலோவிங்கில் இருக்கக்கூடிய ஒரு நம்பர். 074 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய, வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சம் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்தாச்சு. 063 857 029 032 387 385 மற்றும் 074 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய
வர்றதுக்கான வாய்ப்பு சான்சஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங். அது இதுதான், பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஒரு நிர்மல் லாட்டரிக்குரிய ஒரு ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் இதில் நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பேன். 83 ஓரளவு கான்ஃபிடென்ட்டான ஒரு நம்பர். அடுத்து 38 எடுத்துக்கோங்க. 09 எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இதெல்லாம் ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக கெஸ்ஸிங்கில் அதிகபட்சமாக தெரியக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா? அதுக்கு எடுத்து பார்த்துக்கிட்டோன்னா 13 32. ஓகேங்களா? எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 74. ஓகேங்களா? 74 இதை வந்து இப்படி எடுத்து போட்டுக்குங்க. 73 37. ஓகேங்களா? ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சம் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்காங்க. ஓகேங்களா? நம்மளுடைய நிர்மல் லாட்டரிக்குரிய ஒரு கெஸ்ஸிங்கில் அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 27/12/2024 699 வச்சு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங். ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 83 38 09 13 32 74 7337. ஓகேங்களா? இதான் அதிகபட்சமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா என்னுடைய தனிப்பட்ட முறையில் எப்பவுமே 3 டிஜிட் தருவோம் இல்லையா, அந்த நம்பர் தான் 374. ஓகேங்களா? ஃபஸ்ட் ஒன் நம்பர் 374. ஓகேங்களா? அதுக்கடுத்து சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 385. ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் பாக்ஸாக போட்டுக்குங்க. ஏன்னா ஓரளவுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது, அதனால் சொல்கிறேன். அதிகபட்சம் பாக்ஸாக போடுங்க. அப்படி இல்லைன்னா அப்படியே ஒரு எடுத்து நீட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு. ஏ போர்டு 6, பி போர்டு 9, சி போர்டு 9. ஓகேங்களா? இதில் நமக்கு சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 6 வந்துச்சுன்னா 8 உட்காரும். ஓகேங்களா? 8 வரும். 8 வராத பட்சத்துக்கு 3 வரும். ஓகேங்களா? 8 இல்லைன்னா 3. 9 வச்சுன்னா 7 உட்காந்து 6 பியில் உட்காரலாம். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா 9க்கு 9 கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சி போர்டு 9 வச்சு 4 அதுவும் இல்லாத பட்சத்துக்கு என்ன நம்பர் எதிர்பார்க்கணும்னா 5 எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? 4 இல்லைன்னா 5. இந்த 6 9 9 வச்சு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா நிர்மல் லாட்டரிக்குரிய ஒரு ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். ஏபிசி ஆல் போர்டு. ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் ஃபஸ்ட்டு நம்பர் 3 7 4. இதுதான் ஓரளவு ஹை ரேட்டாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர். 374 கூட நீங்கள் பாக்ஸை ட்ரை பண்ணிங்க. நம்ம கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். மெம்பர்ஷிப்போட மேட்ச் பண்ணுங்கள். மேட்ச் பண்ணி எந்த நம்பர் ஹைலைட்டாக வருதோ அந்த நம்பரை எடுத்து நீங்கள் ஈஸியாக ப்ளே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய எல்லா கெஸ்ஸிங்கும் கவர் பண்ணி முடிச்சாச்சு. ஓகேங்களா? உங்களுக்கு வேறு ஏதாவது கெஸ்ஸிங் தேவைப்படுச்சா மறக்காமல் கீழே கொடுக்குற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? டிஸ்க்ளைமர்: ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர்: திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடும்.
கேரளா லாட்டரி கேரளா மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. மீண்டும் நாளை ரிசல்ட் ரிவ்யூவில் சந்திப்போம். வணக்கம்.